வரவங்க எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கேன். ஏன் என்னாச்சு? ஏங்க நீங்க வாங்கன்னு கூப்பிட்டதெல்லாம் போதும். அங்க உள்ள ஐயரே தாலி கட்ட பொண்ணு மாப்பிளையும் வந்து மேடையில உட்கார கூப்பிட்டு இருக்காரு. வாங்க உள்ள. அப்படியா சரலா, வா வா போலாம். என்ன மூர்த்தி, தாலி கட்டெல்லாம் முடிஞ்சிருச்சா? வாங்க மாமா வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. இன்னும் தாலி கட்ட ஆரம்பிக்கல, வாங்க, இனிதான் கல்யாணம் நடக்க போகுது. சரிப்பா, நீ போ, நான் பின்னாலேயே வாரேன். சரி மாமா. ஏங்க மச மச நிக்காம வாங்குங்க. போலாம் வா. பரவாயில்லையே, மண்டபம்லாம் நல்ல பெருசா புடிச்சிருக்கான். டெக்கரேஷன்லாம் நல்லாதான் பண்ணிருக்கான். நடக்கட்டும் நடக்கட்டும், நல்லபடியா கல்யாணம் நடக்கட்டும். இன்னைக்காவது பிரியாணி போட்டா நல்லா இருக்கும். பிரியாணி போட்டானா பிரியாணியை தின்னுட்டு ஒரு கோட்டரை அடிச்சுட்டு கிடக்கலான்னு பார்த்தேன். இவன் என்னத்த போடுறான்னு தெரியலையே. சின்ன பொண்ணு அவன் நாத்தனார் கல்யாணத்துக்கு மண்டபத்தை நல்லா பெருசாக படிச்சிருக்கா. மண்டபம்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா வசந்தி, மண்டபம் ரொம்ப அழகா இருக்கு. டெக்கரேஷன்லாம் நல்லா அழகழகா பண்ண சொல்லிருக்காங்க. சின்ன பொண்ணு ஐடியாவா தான் இருக்கும் இதெல்லாம். சின்ன பொண்ணு பாத்தீங்களா எவ்வளவு வசதின்னு? இந்த மண்டபத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 லட்சமாவது வாடகை இருக்கும். அது மட்டுமாக்கா, இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ஆகாது பண்ணிக்கு. ஐஸ்கிரீம் வச்சிருக்கா, பாப்கார்ன் வச்சிருக்கா, ஃப்ரூட் சாலட் வச்சிருக்கா, எல்லாமே வச்சிருக்கா. எப்படி பார்த்தாலும் எல்லா கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு கோடியாவது வந்துடும். அவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் நடத்துறா. வசந்தி அவளா இந்த கல்யாணத்தை நடத்துறா? அவங்க அப்பா அம்மா எல்லாம் நடத்துறாங்க. என்னமோ சின்ன பொண்ணு நடத்துறா, சின்ன பொண்ணு பண்ணறான்னு எல்லாத்தையும் சின்ன பொண்ணுன்னே சொல்லறியே. ஏக்கா, அவங்க அப்பா அம்மா கல்யாணத்தை நடத்தினாலும் எல்லா வர்க்கீஸோட காசாதான் இருக்கும். அப்ப சின்ன பொண்ணு செய்யறதா தானே வரும். சின்ன பொண்ணு எவ்வளவு சொகுசா இருக்கா. நான் தான் பேங்க்ல 5 லட்சத்துக்கு வச்ச நகையை கூட இன்னும் திருப்பாம இருக்கேன். வசந்தி இதெல்லாம் உனக்கு தேவையில்ல. அவ நாத்தனாருக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணி செஞ்சுட்டு போறா. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்னக்கா, நான் சும்மா சொன்னேன் இவ்வளவு செலவு பண்ணி செய்யறாளேன்னு. ஒரு கோடிக்கு செலவு பண்ணி கல்யாணம் நடத்துற அளவுக்கு வசதியா இருக்கான்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்புதான், எல்லாமே தப்புதான். நீ பேசுறது பூராவே தப்புதான். அவ நாத்தனாருக்கு 1 கோடி என்ன 10 கோடி கூட செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போறா. உனக்கு என்ன வந்தது வசந்தி? அவகிட்ட இருக்கு, அவ செலவு பண்றா. உன்கிட்ட இருந்தா நீயும் பண்ணு. உன்னை யார் இப்ப வந்து கேட்க போறா? என்கிட்ட இருந்தா நான் பண்ண மாட்டேனா? என்கிட்ட இல்லன்னு தானே சொல்றேன். கோபப்படாதீங்க லட்சுமி அக்கா. பணக்காரிக்கு பணக்காரிங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க மட்டும் என்ன சும்மாவா? ஆடு மாடு கோழி தோட்டம் துறவன் எல்லாமே வச்சிருக்கீங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மாச வருமானமே லட்சக்கணக்குல போகும். நீங்கெல்லாம் கோடீஸ்வரி. என்ன பண்றது, நாங்கெல்லாம் ஏழையா போயிட்டோம். நீ வந்து பாத்தியோ எங்க வீட்ல லட்ச லட்சமா பணம் கொட்டுறத? ஆமா, பின்ன கொட்டாதா? இவ்வளவு பெரிய தோட்டம் துறவெல்லாம் வச்சிருக்கீங்க, பின்ன லட்சம் என்ன கோடியில கூட பரவலாம். யாருக்கு தெரியும்? ஆமா ஆமா, நான் கோடியில பரல்றதா இருந்தா எதுக்கு ஓட்ட வீட்ல உட்கார்ந்திருக்க போறேன்? பெரிய வீடா கட்டி போயிருக்க மாட்டேன். ஏக்கா, எங்க பெரிய வீடா கட்டி போனோம்னா நாங்கெல்லாம் கண்ணு வச்சிருவோமேன்னு சொல்லிட்டு இந்த ஓட்ட வீட்லயே இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு கிடக்கீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத நான் நினைச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாரு வசந்தி, நல்ல நாளாச்சே, எதுவும் பிரச்சனை வேணான்னு பாத்துட்டு இருக்கேன். ஓவரா பேசிட்டே போனேன், ஒரு 4 முடிய பிச்சு அறுத்து எரிஞ்சிருவா பாத்துக்க. அறுப்பீங்க அறுப்பீங்க, அது வரைக்கும் என் கையை நான் புளியங்காவா பறிச்சிட்டு இருக்கோம். இங்க பாரு லட்சுமி, நிறைய பேரு பொறாமையிலயும் வயிற்றுச்சல்லையும் பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம காதுல வாங்கி நேரத்தை வீணடிக்காம கண்டுக்காம போயிடணும். அட ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான். நான் எதுக்கு கண்ட கோழி முட்டிங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்கணும்? யார பார்த்து வயிற்றுச்சல் பிடிச்சவ பொறாம பிடிச்சவன்னு சொல்றீங்க? அது மட்டும் இல்லாம கோழி முட்டி வேற சொல்றீங்க. வசந்தி, நான் எங்க ஓ பேரை சொன்னேன்? நான் பொதுவா தான் சொன்னேன் வயிற்றுச்சல் பிடிச்சவங்கன்னு. உனக்கு ஏன் அது குத்துது? அது வந்து குத்ததான் செய்யும். நான் தானே இப்ப லட்சுமி அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப நீங்க என்ன சொல்றதா தானே அர்த்தம்? நான் யார பத்தியும் பேசல. ஒருவேளை அவங்களுக்கு அவங்கள பத்தி பேசுற மாதிரி தோணுச்சுன்னா அப்ப அவங்க தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாங்கன்னு அர்த்தம். ஏன் உமா, பாத்தியா இந்த குண்டச்சி இந்த குட்டச்சி எவ்வளவு திமிரா பேசுறாளுங்கன்னு? ஏக்கா, அவங்க திமிராலாம் பேசலேக்கா. என்னது திமிரா பேசலையா? என்ன பார்த்து வயிற்றுச்சல் பிடிச்சவன்னு சொல்றாங்க. இத பார்த்தா உனக்கு திமிர்த்தனமா தெரியலையா? என்ன பார்த்தா என்ன வயிற்றுச்சல் பிடிச்சவ பொறாம பிடிச்சவ மாதிரியா தெரியுது? ஆமாக்கா, அப்படிதான் தெரியுது. இவெல்லாம் ஒரு ஆளு, 5 ரூபாய் தாளு. நீ இவகிட்ட போய் சொன்னா பாரு, எல்லாரும் நமக்கு எதிராவே இருக்காங்க. பாருங்க மக்களே, இந்த காலத்துல நல்லவங்களுக்கே காலம் இல்ல. நான் என்ன அப்படி தப்பா கேட்டுட்டேன்? 1 கோடி செலவு பண்ணி அவன் நாத்தனாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறா. அத சொல்லி காட்டுனதுக்கு எல்லாரும் என்கிட்ட சண்டைக்கு வராளுங்க. என்னத்த சொல்ல, இதுக்குதான் இந்த உலகத்துல நல்லவங்களாவே இருக்க கூடாது போல. சத்யாக்கா, சோனி, உங்க 2 பேர் Dress ரொம்ப அழகா இருக்கே. பிரியப்பமாரி, நான்
பூமாரி இவள போய் அழகா இருக்கான்னு சொல்ற? ட்ரம்முக்கு பாவாடை தாவணியை கட்டி விட்ட மாதிரி இருக்கா. உன்னை யாராவது இப்ப கேட்டாங்களோ? போய் உன் வேலையை பாருடி. அப்படியெல்லாம் இல்ல சோனி, நீயும் அழகா இருக்க, சந்தியா அக்காவும் அழகா இருக்காங்க. அப்படி சொல்லு பூமாரி. இவளுக்கு போறாம நான் அழகா இருக்கேன்னு அப்படின்னு அவளே நினைச்சுக்க வேண்டியதான். அழகா இருக்காளாமா. பூமாரி, நான் ரொம்ப நல்ல மூட்ல இருக்கேன், இவளை என்கிட்ட பேச வேணான்னு சொல்லு. ஐயோ சரி சரி, 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன். சரி அதை விட பூமாரி, உனக்கும் இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா பூமாரி, ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க மேட்சிங்கா போட்டிருக்க மாதிரி எங்களுக்கும் ஈக்குவலா அதுவும் மேட்சிங்கா இருக்கு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். ஏல செல்வா, இன்னைக்கு உனக்கு ஆபீஸ் இல்ல? இல்லன்னு, ஆபீஸ் இன்னைக்கு கிடையாது, சாட்டர்டே தானே, அதனால லீவ் விட்டுட்டாங்க. ஓ சரில. என்ன தங்கதோட பந்தி போட ஆரம்பிச்சுட்டாங்க, இன்னும் தாலி கட்டே முடியல. என்ன இப்பெல்லாம் எந்த ஜனங்க கல்யாணத்தை பார்க்க வருதுங்க? எல்லாம் சாப்பாடாதான் வராங்க. அதனால பந்தியெல்லாம் தாலி கட்டுக்கு கொஞ்சம் முன்னாடில இருந்தே போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப நல்ல நேரம் 10 to 10 சொன்னாங்க, இன்னும் தாலி கட்டல, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. இந்த பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் மேடைக்கு வந்துட்டாங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி கட்டு முடிஞ்சிரும். இப்ப மாப்பிள்ள தம்பி எல்லா பூஜையும் முடிஞ்சிச்சு, நல்ல நேரம் முடியட்டுக்குள்ள தாலியை கட்டுங்க. கெட்டிமேலும் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. மாப்பிள்ளையும் பொண்ணு அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. என்னக்கா சாப்பாடு எல்லாம் எப்படி இருந்தது? சின்ன பொண்ணே, சாப்பாடு சூப்பர், நல்லா இருந்தது சின்ன பொண்ணே. என்ன சின்ன பொண்ணே, உன் நாத்தனார் கல்யாணத்தை நல்லா ஜாம் ஜாம் நடத்திட்ட போலயே. ஆமா நாலுமுடி, டெக்கரேஷன் ஃபுல்லா நம்மளோட ஐடியா தான். எப்படி சின்ன பொண்ணே, மண்டபம் ரொம்ப அழகா இருக்கு. அப்படியாட்டி உமா, தேங்க்ஸ். அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வா மக்களே, நீ இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல. அம்மா, நான் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரேன். சரி மக்களே, நல்லா சாப்பிடுங்க. சரிம்மா. அம்மா, நான் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து உன்னை பாக்குறேம்மா. சரிடி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. சொல்லுமா. இங்க பாருட்டி, நான் உன்னை பொத்தி பொத்தி வளர்த்திருக்கேன். மாமியார் வீட்டுக்கு போனதும் மாமியார் அதை சொல்றாங்க இதை சொல்றாங்கன்னு எதையும் செய்யாத. நான் உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தது அங்க போய் வேலை செய்யத்தானா? இங்க பாருட்டி, அங்க போய் புருஷனை கைக்குள்ள போட்டுக்க. மாமியார் மருமகன் ஏதாவது சண்டை வந்ததுன்னு வச்சுக்க, உனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி வச்சுக்க, என்ன புரியுதா? இங்க பாரு மக்களே, நம்ம வீட்டுல 10 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி அங்கேயும் போய் 10 மணிக்கு எந்திரிக்காதடி, ஒரு 9 மணிக்காவது எந்திரி, சரியா? இல்லன்னா எப்படி வளர்த்து வச்சிருக்கா பாருன்னு என்னையதான் கேள்வி கேட்பாங்க. சரிம்மா. இங்க பாரு, உன் மாமியாரே உன்னெல்லாம் அம்மா வீட்டுக்கு விட மாட்டேன்னு சொன்னா எதிர்த்து சண்டை போட்டு இங்க வந்துரு. அப்படி ஏதாவது சொன்னான்னு வச்சுக்க, நான் ஒரு கை பாத்துறேன் உன் மாமியார, சரியா? வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நீ என் வீட்டுக்கு வரணும்டி. கண்டிப்பா வருவம்மா, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. சரி மக்களே, பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு. சரிம்மா, நான் போறேன். ஒரேன்னு சொல்லாத மக்களே, போயிட்டு வரேன்னு சொல்லு. நான் போயிட்டு வரேம்மா. என்ன நம்ம மாமியார் கிழவி இப்படி அழுது? பொண்ணு கல்யாணம் ஆகி லண்டனுக்கும் அமெரிக்காக்குள்ள போற மாதிரி பஸ் ஏறி இறங்குனா 5 நிமிஷத்துல போயிடலாம் அவ வீட்டுக்கு. அவ வீட்டுக்கு போக 1/2 மணி நேரம் கூட ஆகாது. என்னமோ அமெரிக்காவுக்கு அனுப்பி விடுற மாதிரிலாம் அழுது. இந்த மாமியார் கிழவி பொண்ணுக்கு புகுந்த வீட்டுக்கு போய் எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்க, இங்க 10 மணிக்கு தூங்கி எந்திரிக்கிற மாதிரி அங்கேயும் போய் 10 மணிக்கு எந்திரிக்காம காலையிலேயே ஏஞ்சி எல்லா வேலையும் பாரு, மாமியார் கூட சண்டை போடாம ஒத்தாசை ஆயிருன்னு சொல்லும் பார்த்தா, இப்படிலாம் நல்ல அட்வைஸ் கொடுத்து பொண்ணை வழி அனுப்பி வைக்கும்னு பார்த்தா, இது என்னன்னா ஒரே நாள்ல குடும்பத்தை பிரிச்சுட்டு வரல ஐடியா கொடுக்குது. போயிட்டு வரேம்மா. அண்ணே, அப்பா, போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாமா. பவி, அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வான்னு. சரிண்ணே, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கட்டி. வரேம்மா, போயிட்டு வரேன் அண்ணி. பார்த்து போயிட்டு வா நாத்து. வா பவி, போலாம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மக்களே, போயிட்டு வா.